டிஎஸ் ரெட்டி புக்கில் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸில் இல்லஸ்ட்ரேஷன் 14 அதில் ஐட்டம் 2 பார்க்கலாம். டிஸ்கவுண்ட் அலோட் டு ராஜேஷ் ஃபார் 82 ராங்லி போஸ்டட் டு இஸ் அக்கௌண்ட் ஆஸ் 28 அவருடைய அக்கௌண்ட்டில். ஓகேயா, சரி. ஃபஸ்ட்டு எல்லா அக்கௌண்ட் மேலே எழுதலாம். டிஸ்கவுண்ட் allowed equal to, it is a nominal account, correct? This is an expenditure, so debit. It's a loss, correct? யார் கொடுத்துருக்கு? ராஜேஷ் கொடுத்துருக்கு. It's a personal account. It's a receiver or giver. ஓகே, தெரியாது. இப்போ நம்ம என்ட்ரி எப்படின்னு நம்ம ஒரு கெஸ் பண்ணலாம். ஓகே, கரெக்ட் என்ட்ரி என்ன இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா 100. ஓகே, டிஸ்கவுண்ட் allowed account debtor 82 to Rajesh. அதாவது Rajesh is making payment to us and we are giving him a discount of 82 rupees. Okay, இப்போ Rajesh is like giver for credit. ஸோ இதுதான் கரெக்ட் என்ட்ரி போயிருக்கணும். ஸோ என்ன போஸ்ட் பண்ணாங்க பார்த்தாங்க, ராங்லி போஸ்டட் டு இஸ் அக்கௌண்ட் as 28. ஓகே, கேஷ் அக்கௌண்ட் debtor 100. ஓகே, discount allowed account debtor 82. Okay, to Rajesh account 100 and 28 போயிருக்கு instead of 82. That means 128 போஸ்ட் ஆயிருக்கு. ஓகே, 100 plus 28. This is the meaning. Discount allowed 82 கரெக்டாக போஸ்ட் ஆயிருக்கு. ஆனால் wrongly posted to his account தான் 28. Okay, so we have to credit up a rectification entry. So we have to credit Rajesh, correct, to Rajesh account. எவ்வளோ வரும்? 182 minus 148, so which is equal to 54 rupees we have to credit. அதான் கிரெடிட் விட்டு போயிருக்கு. அப்போ டெபிட் ஆல்வேஸ் டு கரெக்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 54. ஏன்னா கேஷ் அக்கௌண்ட் கரெக்டாக போஸ்ட்டாக இருக்குது. ஓகே, டிஸ்கவுண்ட் அலோட் கரெக்டாக போஸ்ட்டாக இருக்குது. ஒன்லி ராஜேஷ் அக்கௌண்ட் தான் தப்பாக போஸ்ட்டாக இருக்குது. ஓகேயா, ஸோ வி ஆர் டெபிட்டிங் சஸ்பென்ஸ் அண்ட் கிரெடிட்டிங் ராஜேஷ். ஓகே, தேங்க்யூ.